Hi, hello, welcome to our channel Slow Study. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஆர்டிகல்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃபினைட் ஆர்டிக்கல் அண்ட் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம், யூசேஜ் ஆஃப் indefinite article and its example and usage of definite article and its example. ஃபைனலாக ஜீரோ ஆர்டிகல்ஸ் பார்க்க டெஃபினிஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸோட டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். An article is a word used to modify a noun which is a person, place, object or idea. ஆர்டிக்கிள்ங்கிறது ஒரு வேர்டு தான். அது எப்பொழுதுமே என்ன பண்ணும்னா ஒரு நவுனை மாடிஃபை பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணக்கூடியது. இது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு பொருளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். டெக்னிக்கலாக பார்க்க போனால் இது ஒரு அட்ஜெக்டிவ் தான். இந்த அட்ஜெக்டிவ் எந்த வேர்டை வேணாலும் நவுனாக என்ன பண்ணோம்னா மாற்றிடும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் விச் இஸ் எனி வேர்ட் தட் மாடிஃபைஸ் அ நவுன். Usually adjective modifies a noun through description, but articles are used instead to point out or refer to noun. யூஸ்வலாக பார்க்க போனோம்னா அட்ஜெக்டிவ்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நவுனை சேஞ்ச் பண்ணக்கூடியது. அது எப்படி சேஞ்ச் பண்ணோம்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் வழியாக சேஞ்ச் பண்ணும். டிஸ்கிரிப்ஷனுங்கிறது அதோட விளக்கத்து மூலமாக தான் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணும். இப்போ சொல்ல போனோம்னா சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். லாங் ஹார்ஸ், லாஸ்ட் ஹவுஸ், ரெட் ரோஸ், இது எல்லாமே என்னென்னா ஒரு அட்ஜெக்டிவ் தான். ஸோ இந்த லாங் ஹார்ஸ், லாஸ்ட் ஹவுஸ், ரெட் ரோஸில் பார்த்திங்கன்னா இட் இஸ் த லாஸ்ட் ஹவுஸ் இன் தி ஸ்ட்ரீட் அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் த லாஸ்ட் ஹவுஸ் இன் தி ஸ்ட்ரீட், இந்த தெருவிலே இதுதான் கடைசி வீடு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுதுன்னா இந்த அட்ஜெக்டிவ் அதை டிஸ்கிரைப் அதாவது விளக்கப்படுத்தி காட்டுது. ஸோ அதனால் அட்ஜெக்டிவ்ஸுங்கிறது ஒரு நவுனை என்ன பண்ணோம்னா டிஸ்கிரைப் பண்ணோம். ஆனால் ஆர்டிகிள்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை டிஸ்கிரிப்ஷன் பண்ண கிடையாது, அதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, குறிப்பிட்டு சொல்லுது, ரெஃபர் பண்ணி காமிக்குது. ஸோ இதுதான் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸில் ரெண்டு இருக்குது, டெஃபினைட் ஆர்டிகல்ஸ், இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். டெஃபினைட் ஆர்டிக்கல் தேங்கிற வேர்டோடையும், இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் ஆன்கிற வேர்டோடையும் வரும். டெஃபினைட் ஆர்டிக்கல் எப்பொழுதுமே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நவுனை ஸ்பெசிஃபை பண்ணும், அதான் அங்கே இருக்குது ஸ்பெசிஃபிக் நவுன். இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் என்ன பண்ணுன்னா நவுனை ஸ்பெசிஃபிக் பண்ணாது, ஸோ நாட் ஸ்பெசிஃபிக். டெஃபினைட் ஆர்டிக்கலில் சிங்குலர், ப்ளூரல், அன்கவுண்டபிளான திங்ஸ் எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இன்டெஃபினைட் ஆர்டிக்கலில் சிங்குலர் நவுன்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். அது மட்டும் கிடையாது, டெஃபினைட் ஆர்டிக்கலில் யூனிக்கான சில விஷயங்களையும், சூப்பர்லேட்டிவ் டிகிரியையும், அட்ஜெக்டிவ் போதோ இல்லை ப்ராப்பர் நவுன்ஸ் போதோ, கிளாஸஸ் போதோ இல்லை டெக்கெட்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இந்த ஆர்டிக்கலை நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ் பண்ணணும். ஆனால் இன்டெஃபினைட் ஆர்டிக்கலில் அது மாதிரி கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். டெஃபினைட் ஆர்டிக்கலுக்கும் இன்டெஃபினைட் ஆர்டிக்கலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த டிஃப்ரென்ஸை நான் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக சொல்கிறேன் பாருங்கள். ஆஃப்டர் த லாங் டே த கப் ஆஃப் டீ டேஸ்டட் பர்டிகுலர்லி குட். ஆஃப்டர் ஏ லாங் டே ஏ கப் ஆஃப் டீ டேஸ்டட் பர்டிகுலர்லி குட். இந்த ரெண்டு வேர்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இங்கே த போட்டிருக்கேன், இங்கே ஏ போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஆஃப்டர் த லாங் டே ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த டீ குடித்தேன், அந்த டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆஃப்டர் ஏ லாங் டே ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டீ குடித்தேன், அந்த டீ நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. அந்த டீ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் இங்கே த யூஸ் பண்ணியிருக்கோம் டெஃபினைட் ஆர்டிக்கல். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏ கப் ஆஃப் டீ அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஏ கப் ஆஃப் டீங்கிறது எந்த டீயாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் இங்கே ரெஃபர் தான் பண்ணுறோம், பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல கிடையாது. ஸோ அதனால் எனி கப் ஆஃப் டீயை சொல்லுது. அதுதான் இந்த இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ப்ளீஸ் கிவ் மீ த ஹேமருக்கும் ப்ளீஸ் கிவ் மீ த ரெட் ஹேமர் த ப்ளூ இஸ் டூ ஸ்மால் அப்படிங்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ என்கிட்ட ப்ளூ ஹேமர் ஸ்மாலாக இருக்குது, அதனால் எனக்கு ரெட் ஹேமர் கொடு அப்படிங்கிறது இங்கே வித்தியாசமாக இருக்குது. இதுதான் இந்த டெஃபினைட் ஆர்டிக்கலுக்கும் இன்டெஃபினைட் ஆர்டிக்கலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூவேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.